இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 தன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டையோ பார்த்த உடனே ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? பார்த்த உடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ராசிகள்ல முதலாம் இடம். இந்த அட்டகத்தி படத்துல வர மாதிரி யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு கன்ஃபியூஷன்ல இருக்க போகும் ராசிகள்னா யார் யார்? ஃபர்ஸ்ட் ராசி வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் படத்துல வர மாதிரி யாரோட லவ் எல்லாம் ரிஜெக்ட் ஆக போகுது? அவங்க லைஃபுக்கு ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ண ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டையோ திருமணம் செய்து கொள்வதற்குன்ற சந்தர்ப்பமோ இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயம். இடம் பொருள் ஏவல் பார்க்காம அந்த லவ் போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. காதல் காமங்கும் போது உங்களுக்கு அந்த தூக்கலாகவே இருக்கும். அப்போ லவ் அட்ராக்ஷன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தனக்கு உண்டான மரியாதை மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரிங்க. அப்போ காதல் அப்படின்னு விஷயத்துக்குள்ளார ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாம தன் வீண் பிடிவாதத்தின் வழியிலிருந்து பல துன்பங்களை சந்திச்சுட்டு இருப்பாங்க அல்லது பிரிவு நிலையை நோக்கி கூட செஞ்சிருக்கலாம். ஏப்ரலுக்கு மேல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு ஜூனுக்குள்ள அந்த காதல் வந்து கன்ஃபார்ம் ஆகும். 5ஆம் இடத்துல வேறு உங்களுக்கு சனி உட்கார்ந்துருக்காரு. எப்படியோ உங்களுக்கு லவ் கொடுத்துருவார். ஆனால் குழம்பிட்டே இருக்கீங்க. எப்போவுமே மனசுக்குள்ள ஆசை இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. உடனே லவ் சொல்லும் போது அது எந்த இடத்துல போய் முடியும்? போலீஸ் ஸ்டேஷன்ல முடியுமா, இல்ல பிரச்சனையில போய் முடியுமா, இல்ல ரோடு சண்டையில போய் முடியுமா? பாத்ரூம்ல போய் அழுகிறது, பெட்ரூம்ல போய் தனியாக உட்காந்து அழுகிறது. இந்த டைம்ல தான் மன அழுத்தம் கொடுக்கும். உங்கள் லவ் ரிஜெக்ட் ஆகி 2வது காதல் வர வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இல்லைன்னா அடிதடி பஞ்சாயத்து பெரிய பிரச்சனை போய் லாக் ஆயிருங்க. இந்த 2026 காதலை பத்தி நினைக்காதீங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கான ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ இந்த 2026 ஆண்டில் பிப்ரவரி மந்தில் வரக்கூடிய வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த வருஷமாச்சும் நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. லவ் ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லி பல கொஷன்ஸ் வந்து உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் இன்னைக்கு வந்து பதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். ராஜ ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள், டிஎன்ஏ அண்ட் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் அவர்கள், ஆஸ்ட்ரோ மாஸ்டர் தமிழரசன் அவர்கள், அனுபவ ஜோதிடர் திருவள்ளூர் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள். ஸ்ரீவர்ஷன் சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? இந்த 2026 எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டையோ காதல் திருமணம் மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை புனரமைச்சு கொள்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய முதலிடத்தில் இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. 7.5 சனி பாதிப்பில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி கடந்த காலங்களில் இந்த காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணி ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய தோல்வியை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை சந்திச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குருவின் மாற்றம் ஓரளவுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று கூடுவது போல பிரிந்த காதலர்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய முதல் தரமான ராசியாக இந்த கும்பராசி அமைகிறது. இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 நிச்சயமாக தன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டையோ திருமணம் செய்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும். அது வந்து தன்னுடைய நண்பர்கள் வழியிலிருந்து உருவாகலாம் அல்லது தன்னுடைய உறவினர்கள் வழியிலிருந்து உருவாகலாம். இதன் மூலமாக இவர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய காதலியை மீண்டும் திருமணம் செய்து கொள்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தோட ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் அந்த பரந்த மனோகரமான ஒரு சூழ்நிலையோட தன்னுடைய காதலியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையோ அல்லது காதலனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பையோ நிச்சயமாக பெறுவாங்க அப்படிங்கிறத அழுத்தம் பதிவு செய்கிறோம். 2வது இடத்துல தன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டையோ திருமணம் செய்து கொள்வதற்குண்டான சந்தர்ப்பமோ சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையோ இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக பெறுவாங்க. ஏன்னா குரு பகவானினுடைய ஆளுமையும் சனி பகவானுடைய ஆளுமையும் கோச்சார ரீதியாக இவர்களுக்கு இந்த வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். இதுவரைக்கும் கடந்த காலங்களில் தன்னுடைய பிரிவை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசியினர் இந்த காதலுக்கு உண்டான ஒரு அமைப்பை அந்த தொடர்பை நிச்சயமாக பெறுவாங்க. எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் இருந்த இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சார்ந்த இந்த ரிஷபராசியினர் இந்த காலகட்டத்தில் அதற்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு ஃபோன் மூலமாகவோ அல்லது மீடியா மூலமாக ஏதாவது ஒரு வகையில் அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்னல்களான ஒரு நிலையெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலோடு
அந்த வாழ்வை திருப்பியும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குருவும் சனியும் இவர்களுக்கு எதற்கு சாதகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யலாம். மேலும் இந்த இல்லற வாழ்க்கையை இவங்க சுகரிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வாழ்வு ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். அந்த எக்ஸ்ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த இல்லற வாழ்க்கையில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல், அந்த மனப்பிறழ்வுகள், மனக்கசப்புகள் எல்லாமே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாக மீட்டெடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யலாம். மூன்றாவதாக, தனது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையோ அல்லது கேர்ள் ஃப்ரெண்டையோ மீண்டும் தன்னுடைய வாழ்க்கை துணையாகவோ காதலர்களாகவோ சிநேகிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த கன்னிராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு இந்த அமைப்பு அற்புதமாக கைகூடி வரும். காரணம், இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் என்பது பிப்ரவரி மாதத்துக்கு மேலே ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். சனி பகவான் சமசப்த பார்வையாக ராசியவே வசீகரிக்கக்கூடிய தன்மை என்பது உபய மண் தத்துவ ராசியாகப்பட்ட கன்னிக்கு ஒரு அற்புதமான அந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து தரக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவார். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட மனக்கசப்புகள், சிக்கல்கள், சிரமங்கள், ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தன் வீண் பிடிவாதத்தின் வழியிலிருந்து பல துன்பங்களை சந்திச்சிட்ருப்பாங்க, அல்லது பிரிவு நிலையை நோக்கி கூட சென்றிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இவர்களுக்கு அந்த சரியான புரிதல் என்பது நிச்சயமாக ஏற்படும். உபய மண் தத்துவம் என்றாலே இங்கே கன்னி ராசிக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உண்டு. என்ன அப்படின்னா, தன்னிடம் வரக்கூடிய ஒரு விஷயத்தை பன்மடங்கு விருத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மை உண்டு. கன்னியுடைய ராசியாக இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு நிச்சயமாக அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலிருந்து இவர்களுக்கான ஒரு வரவேற்பு நிச்சயமாக கிடைக்கும். அவர்கள் வழியிலிருந்து இவங்க பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக ஆண்களுக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்துட்டு வந்த அந்த குறையெல்லாம் நீங்கி தன்னுடைய எக்ஸ் காதலியை அற்புதமாக திருமணம் செய்து கொள்வதற்கு உண்டான சந்தர்ப்பத்தை இவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களே ஏற்படுத்தி தருவாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா வேலைப்பளுவின் காரணமாக தன்னுடைய பிரிவை இவர்கள் கடந்த காலங்களில் சந்திச்சிருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலை மாறி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை தன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட ரொம்ப சந்தோஷகரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கன்னி ராசியை சேர்ந்த ஆண்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். சுப்ரஜா மேடம், இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பார்த்த உடனே ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ராசிகள்னா யார் யார்? இந்த 2026 பார்த்த உடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ராசிகளில் முதலாம் இடம் பிடிச்சிருக்கிறதே முதல் ராசி தான் மேஷம். பொதுவாகவே செவ்வாய் ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட ஒரு கோபமான ஒரு அக்ரெசிவ், தன்னுடைய காதலை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறத இடம் பொருள் ஏவல் பார்க்காம அந்த லவ்வை போய் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்க. பின்னாடி வர கான்சிக்வன்சஸை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க இந்த மேஷராசிக்காரங்க. சொன்னதுக்கப்புறமும் யோசிக்க மாட்டாங்க, தான் சொன்னதை மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க. பட் இதில் என்ன அப்படின்னா 50% நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் யோசித்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல குரு, சுகஸ்தானத்தில் குரு இருக்கும்போது உங்களோட கம்ஃபர்டபுள் பார்த்தாலும் நீங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய உங்களோட பார்ட்னரோட கம்ஃபர்டபுளும் பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால நல்லது தான் நடக்கும். ஆனால் அந்த 50% நீங்கள் யோசித்து பண்ணும்போது இன்னுமே அது ரொம்ப நல்ல விஷயத்தில் போய் முடியும். அடுத்ததாக மிதுன ராசியை சொல்லலாம். இப்போ குரு வக்ரமாக இருக்கார். ஸோ ஒரு ஏப்ரலுக்கு மேலே உங்களுடைய காதலை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு ஜூனுக்குள்ளே அந்த காதல் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்த உடனேவே ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் டபுள் மைண்டட், ரொம்ப யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுனத்துக்கு இன்னொரு வகையான ஒரு சைக்கோவும் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம யோசித்த பொண்ணு கரெக்டாக, இந்த பொண்ணு லைஃபுக்கு நீங்கள் யோசித்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் டே அதுக்கு டவுட் ஜாஸ்தியாக வரும். பட் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கவே இருக்கக்கூடாது. ஸோ பார்த்த உடனே லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதை யோசித்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது தன்னுடைய நிலைகள் மாறி யோசிக்க தோணும். அப்போ ஜூனுக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ நீங்கள் யோசனைகள் எல்லாமே பலப்படுத்தி உங்களுடைய காதலை சொல்லும்போது அது திருமணத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக வரக்கூடிய ராசி சிம்ம ராசி. ரொம்ப கான்ஃபிடென்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை 100% பண்ணி முடிக்கணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், சனி பார்வை இருக்குது.
ஸோ இந்த சனி பார்வை வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பார்வையான ஸ்தானத்தில் இருக்கிறனால நீங்கள் பார்த்த உடனே லவ் சொல்லும்போது அது எந்த இடத்துல போய் முடியும், போலீஸ் ஸ்டேஷனில் முடியுமா, இல்லை பிரச்சனையில் போய் முடியுமா, இல்லை ரோடு சண்டையில் போய் முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய பார்ட்னர் வச்சு தான் இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி முடிக்கக்கூடிய காரியங்களில் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணக்கூடிய லெவலையும் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிரச்சனையில் போய் மாட்டுவோம். ஆனால் நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணீங்க அப்படின்னா ஒரு இன்டைரக்ட் ப்ரொப்போசல் மூலிமா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையும் சரி உங்களோட கல்யாண வாழ்க்கையும் சரி 100% சுமூகமாக போய் முடியும். தமிழரசன் சார், இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த அட்டகத்தி படத்தில் வர மாதிரி யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு கன்ஃபியூஷனில் இருக்க போகும் ராசிகள்னா யார் யார்? ஃபர்ஸ்ட் ராசி வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மிதுனமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் இரட்டையர் தான் மிதுன ராசியோட சின்னம். ரெட்டை மனசு இருக்குங்க உங்களுக்கு. இதுவான்னு சொல்லி ஒரு ஆசிலேஷன் மட்டும் உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த இதில் வேறு பார்த்தீங்கன்னா ராசியில் வேறு குரு உட்காந்துட்டு இருக்காரு. ராசியில் குரு உட்காந்து உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து யார்? பாதகாதிபதி, 7 மற்றும் 10ஆம் அதிபதி. அவர் ஜென்ம ராசியில் உட்காந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒருத்தர் காதல் வரணும், லவ் வரணும்னா ஒன்று சுக்கிரன் சம்மந்தப்படணும், இல்லைன்னா புதன் சம்மந்தப்படணும், இல்லை 5ஆம் இடம் வலுத்து இருக்கணும். 5ஆம் இடத்தோட சுபகிரக சம்மந்தப்பட்டால் தான் உங்களுக்கு காதல் நேரம் வரும். இப்போ ஜென்ம ராசியிலே இருக்க குரு என்ன பண்ணுவார்னா 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை துலாம் ராசி மேலே அவரோட பார்வை விழுகுது. அப்போ கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்கள் காதல் வரும். ஆனால் யாரை லவ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இவங்கள பண்ணலாமா, அவங்கள பண்ணலாமா, இல்லை அந்த பொண்ணை பண்ணலாமா, இந்த பொண்ணை பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அட்டகத்தி படத்தில் தினேஷ் பண்ணுவார் பார்த்தீங்களா, ஒரு குழப்பத்திலே அப்படி ஒரு மந்தமாக அவர் சுற்றிட்டு இருப்பார். அதுதாங்க அது வந்து மிதுன ராசிக்காரங்க அப்படி தான் கொஞ்சம் குழப்பத்திலே இருப்பீங்க. அதனால் தெளிவாக முடிவெடுங்க, சரிங்களா? ஏன்னா புத்திசாலி, மிதுனம்ங்கிறது புத்திசாலி, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுக்கு, ஈர்ப்பு சக்தி இருக்கும், அடுத்தவங்களை கவருவீங்க, உங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். அப்பேற்பட்ட ராசி தான் மிதுனம். அதனால் நல்ல டெசிஷன் எடுத்து இது பண்ணுங்கள். ஏன்னா அதுவான ஆசிலேஷன் பண்ணி கண்டிப்பாக இந்த வருஷம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த February 14 கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது ராசி துலாமுங்க. காலப்புருஷத்துப்படி 7ஆம் ராசி துலாம் தான். பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கும் இந்த ரிஷபம் துலாமுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும், அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறது. ஏன்னா வந்து காலப்புருஷனுக்கு அது 7ஆம் ராசி. அதை வந்து சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. நீதிமானாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, எல்லாமே இருக்கும். அதனால் அந்த காதல் காமங்கும் போது உங்களுக்கு அந்த கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். அப்போ லவ் அட்ராக்ஷன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் என்ன காரணம்னா, ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். 5ங்கிறது காதல், எண்ணம், புத்தி, சிந்தனை, மைண்டு குறிக்கிற இடமே 5ஆம் இடம் தான். அப்போ அந்த 5ஆம் இடத்துல ராகு இருந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. 5ல் பாருங்கள் ராகு சனியில் காம்பினேஷன் வந்தால் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ உங்களுக்கு 5ல் ராகு தான் இருக்கார். மனசு குழப்புங்க, இதுவா அந்த பையனை லவ் பண்ணலாமா, இந்த பையனை லவ் பண்ணலாமா, இந்த பொண்ணை லவ் பண்ணலாமா, அந்த பொண்ணை லவ் பண்ணாமல் ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ராகு 5ஆம் இடத்துல இருந்தாலும் குரு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்திலிருந்து அவர் 9ஆம் பார்வையை உங்களுக்கு 5ஆம் இடத்தையே பார்த்துறாரு. குழப்பம் இருக்குங்க, கண்டிப்பாக இருக்கும். இல்லைன்னு சொல்கிற வரல, தெளிவாக சிந்திச்சு முடிவெடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்த லவ் வந்து ஒரு கரெக்டான ரூட்டில் போயிடும். இல்லைன்னா பஞ்சாயத்தில் தான் போய் முடியும். அதனால் பார்த்துக்கோங்க, எச்சரிக்கையாக இருங்க, இல்லைன்னா பெரிய சிக்கலை போய் மாட்டிக்குவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சக ராசிங்க. விருச்சக ராசி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே விருச்சக ராசி பாருங்கள் ஒரு குழப்பத்தில் தாங்க இருப்பாங்க, எப்போயுமே குழப்பம். ஏன்னா காலப்புருஷனுக்கு அது 8ஆவது ராசி. தேளுங்க, விருச்சங்கன்னா தேல் மாதிரி இருப்பாங்க. இவங்க போகிற இடம் தெரியாது, வர இடம் தெரியாது, ரகசிய நடவடிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுறாங்க, கூடவே இருப்பான், ஆனால் என்னமோ பண்ணிட்டு வருவான், ஒன்றுமே தெரியாதுங்க. அப்பேற்பட்ட ராசி விருச்சகம். ரகசியத்தை காக்கிறவங்க விருச்சக ராசிக்காரங்க. சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி. சந்திரன் வந்து அங்கே பலம் இழந்துடுறார், கம்ப்ளீட்டாக பலம் இழந்துடுறார். அது தேய்பிரை சந்திரனாக இருந்தால் கூட தப்பிச்சிருவீங்க. சரி, உங்களுக்கு வளர்பிறை சந்திரனாக இருந்தால் கூட தப்பிச்சிருவீங்க. தேய்பிரை சந்திரனால் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான மனக்குழப்பம் இருக்கும் உங்களுக்கு. இப்போ வேறு உங்களுக்கு லவ் வந்து பக்காவாக வந்துடும். உங்களுக்கு யாரை பண்ணுறது, இது பண்ணுறது, லவ் தேடி வரும். என்ன காரணம்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல வேறு உங்களுக்கு சனி உட்காந்துருக்கார். எப்படியோ உங்களுக்கு லவ் கொடுத்துருவார், ஆனால் குழம்பிட்டே இருப்பீங்க. சனி உங்களுக்கு குழப்பத்திலே வச்சுட்டு இருப்பாருங்க. 5ங்கிறது மைண்டு. அப்போ அந்த 5ஆம் இடத்துல நீர் ராசியில் போய் சனி உட்காந்துருக்கிறதுனால உங்களை அப்படியே ஒரு ஸ்டடி இல்லாமல் அப்படியே ஒரு ஆசிலேஷன்லேயே வச்சுட்டு இருப்பார், சரிங்களா? அதனால் விருச்சக ராசிக்காரங்களும் அதே மாதிரி தான், யாரை பண்ணலாம், அவங்க பண்ணலாம், இவங்கள பண்ணலாமான்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவெடுங்க. ஒரு 3 பேர் 4 பேர்த்துட்டு உங்கள் வெல்விஷர்ட்டு கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது. ஷேர் பண்ணுங்கள் உங்களோட இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லதாக, தப்பு கிடையாது. ஆனால் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மைண்ட் ஆசிலேஷன் வரும், குழப்பம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரை லவ் பண்ணுறது ஒரு தெளிவில்லாத நிலையில் இருப்பீங்க. நின்று நிதானமாக யோசிச்சு முடிவெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ராசிக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனராசிங்க. மீனராசி சொல்லவே வேண்டாங்க, சரிங்களா? ஏன்னா மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி போயிட்டுருக்கு, தலை மேலே சனி உட்காந்துருக்காரு. சனி ஏற்கனவே இல்லாத பொல்லாத எல்லாமே எல்லா பஞ்சாயத்துலையும் நீங்கள் மாட்டியிருப்பீங்க, சரிங்களா? இப்போ வர ஜாதகம் அதிகப்படியாக
பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க அதை புலம்புறாங்க, சார் எங்களால் முடியல இந்த மாதிரிலாம். நிறைய பேத்துக்கு லவ் ஃபெயிலியர் வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. அது என்னென்னா பாத்ரூமில் போய் அழுகிறது, பெட்ரூமில் போய் தனியாக உட்காந்து அழுகிறது, இந்த பஞ்சாயத்தில் இருக்குங்க மீனராசிக்காரங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குழம்பும், ஏன்னா இந்த டைமில் தான் மன அழுத்தம் கொடுக்கும் சரிங்களா. ஜென்ம சனி காலகட்டங்களில் தான் ஒருத்தனை போட்டு அழுத்தம், டிப்ரெஷனான ஒரு வாழ்க்கையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையும் தள்ள வைக்கும். மீனராசிக்காரங்களே நல்லவங்க, ரொம்ப நல்ல குணம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அடுத்தவங்கள ஈர்ப்புத்தன்மை, அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறது, அதே மாதிரி அடுத்தவங்களை மதிக்கிறது, முக்கியமாக சொன்னால் நல்லா மதிப்பாங்க மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து இப்போது உச்சமடை போகிறாரு, எங்கே 5ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அது உங்களுக்கு ஜூன் மாதம் தான் நடக்குது சரிங்களா. ஆனால் பிப்ரவரியிலலாம் குரு 4ஆம் இடத்துல தான் இருப்பார் சரிங்களா. ராசியில் சனி இருக்கார். அதனால் வந்து காதலில் சில பிரச்சனைகள்லாம் வரும், லவ்வில் சில பாதிப்பும் பிரச்சனைலாம் கண்டிப்பாக வருங்க. அதனால் யோசிச்சு முடிவெடுங்க சரிங்களா. ஏன்னா குழம்பிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நீங்கள் நீர் ராசியில் பிறந்தவங்க வேறு, ரெட்டை மீன் வேறு. மீன் என்ன பண்ணும், ரெட்டை மீன் கையில் மீன் பிடிச்சா நழுவி போகும், கழுவுற மீனில் நழுவுற மீன் நீங்கள் சரிங்களா. ஒரு ஸ்டெடியாக இருக்க முடியாது உங்களால். அதனால் மீனராசிக்காரங்க யோசிச்சு முடிவெடுங்க. யாரை லவ் பண்ணுறது யாரை பண்ணுறது உங்களுக்கே தெரியாது. அப்படியே இப்போ தலையில் அப்படி சனி உட்கார்ந்தாலும் பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருப்பீங்க. கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இல்லைன்னா அடிதடி பஞ்சாயத்து பெரிய பிரச்சனை போய் லாக் ஆயிருவீங்க. எச்சரிக்கையாக இருங்க. மீனாட்சி மேடம், உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு திருச்சிற்றம்பலம் படத்தில் வர மாதிரி யாரோட லவ்வெல்லாம் ரிஜெக்ட் ஆக போகுது? அதாவது காதல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கைக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் மோகன் படம் வந்து ரொம்ப ஹிட் ஆகும். என்ன காரணம்னா அவர் படத்தில் பாருங்கள் எல்லா காதலும் தோல்வி தான் ஆகும், ஆனால் சாங்ஸ் எல்லாம் ஹிட்டாக இருக்கும். இன்னி வரைக்கும் பாருங்கள் அந்த பாடல் வந்து எவர் கிரீன் சாங்ஸ் தான், யாருமே மாற்ற முடியாது. சில பேர் வந்து தன்மானத்துக்கு ரொம்ப இடம் கொடுப்பாங்க. இந்த தன்மானம் எங்கே இருக்குது, யார்கிட்டையும் இறங்கி போக முடியாது. அப்படிப்பட்ட ராசிகளை தான் இந்த லவ் ரிஜெக்ட் ஆகிறத வச்சு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நடக்கிறது 7 சனி தாங்க. ராசிக்குள்ளே ராகு இருக்குது, நிறைய ஆசை இருக்கும், கனவு இருக்கும். ஆனால் இப்போ குரு வேறு பார்த்திங்க வச்சுக்கோங்க மிடில் வருவார். 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட உங்கள் 2ஆம் இடமான ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது செலெக்ஷன் பர்சன் நம்ம லவ் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இருந்தாலும் கூட அவங்க லைஃபுக்கு ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ண ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்ன காரணம், ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த 2வது வீட்டில் சனி பகவானே இருந்தாலும் கூட குரு பெயர்ச்சிக்கு மேலேயும் மிடில் வந்து உங்கள் லவ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து எடுத்திங்கன்னா மேஷம். இந்த மேசராசிக்காரங்க வந்து எப்போவுமே தன்மானத்துக்கு பெயர் கொண்டவங்க. ஏன்னா சூரிய பகவான் உச்சமாகக்கூடிய ராசி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 சனியோட தாக்கம் இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளார இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய ராசியாக இருந்தால் மேஷம் தான். சரி, இவங்க வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்க ஒரு ஃப்ளோவில் லவ் இருந்தாலும் கூட ஏதாவது இடத்துல தன்மானத்து குறைவாக பேசிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்க நிற்க கூட மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்ட கோடீஸ்வரர் இருந்தாலும் சரிங்க. அப்போ என்னென்னா தனக்குண்டான மரியாதை மதிப்பு கண்டிப்பாக கிடைக்கணும். கிடைச்சா மட்டும்தான் அது எதுவாக இருந்தாலும் சரிங்க. அப்போ காதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளார ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிம்ம ராசி இது வந்து தலைவருடைய வீடு இல்லைங்களா. சூரிய பகவான் தான் நவகிரக தலைவர். அவர் தனி சிங்கிளாக உட்காந்துட்ருப்பார். அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகத்துக்கும் வந்து ஆளுமை கொடுக்கல, அவர் மட்டும்தான். இப்போ இவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே மனசுக்குள்ளே ஆசை இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க. அடுத்த விஷயம் நிறைய தம் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கே எந்த இடத்துல யார்கிட்ட எப்போ சொல்லணுமோ அதுதான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய காதல் என்ன ஜென்மத்தில் கேது உட்கார்ந்துட்டுருக்காரு, நடக்கிற அஷ்டம சனி காலம். உங்கள் காதல் லைஃப்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா 2026 கடந்துட்டிங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அது வரைக்குமே உங்கள் லவ் வந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கேள்விக்குறி தான். அப்போ ஜென்ம கேதுவும் அஷ்டம சனி காலம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 2026 கொஞ்சம் உங்கள் பிஸ்னஸ் லைனில் கொஞ்சம் கவனம் திருப்பினீங்கன்னா இந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து கன்னி. 12ஆம் வீட்டில் கேது, 6ஆம் வீட்டில் ராகு, 11 வந்து பார்த்திங்கன்னா மிடில் வந்து குரு வரப்போகிறாரு. என்னதான் இருந்தாலும் பாதகாதிபதி தானே, 11 வர்றதுனால உங்கள் லவ் ரிஜெக்ட் ஆகி 2வது காதல் வர வாய்ப்பு இருக்குது. அதுவும் ரிஜெக்ட் ஆகும். என்ன காரணம், 7ஆம் வீட்டில் கண்டக சனி உட்கார்ந்துட்டுருக்காரு. இந்த சனி பகவான் தாங்க மாற்றத்துக்கு உண்டான கிரகமே.
உங்கள் எண்ணங்களையும் மனசையும் ஒரு கன்ஃபியூஸில் கொண்டு வந்துடுவார். சரியான முடிவு எடுத்திருக்கோமா தப்பாக எடுத்திருக்கோமான்னு உங்களுக்கு சரியாக வந்து யோசிக்க தெரியாது. அப்போ என்னென்னா ரிஜெக்ட்டுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை விட்டு ஒரு விஷயம் வெளியே போகுதுனாவே உங்கள் நன்மைக்குன்னு நினச்சிக்கோங்க. அதை பற்றி வருத்தமும் படாதீங்க. அடுத்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்காக அதையே நினச்சி வருத்தப்பட்டு உங்கள் அடுத்த விஷயத்தை நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க. 2026ஆம் ஆண்டு கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். அடுத்து மீனம். எங்கே சுற்றி வந்தாலும் இந்த மீனத்தை மட்டும் யாரும் விட மாட்டேங்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம சனிங்கிறத விட காலபுருஷனுக்கே 12ஆம் இடங்க அது. இவ வந்து விரயத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு. உங்களுடைய விரையாதிபதி சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு விரையாதிபதி. உட்காந்து 12 ராகு இருக்குது. என்னென்னு கான்செப்ட் கேட்டிங்கன்னா, 12ஆம் வீட்டில் ராகு இருக்குன்னா உங்கள் மனசு தேவையில்லாத சிந்தனைக்குள்ளே போகும். இன்றைக்கி படிக்கிற பசங்க பொண்ணுங்க பாருங்கள், நிறையா பேர் காலேஜ் போயிருக்க மாட்டீங்க, ஸ்டடீஸில் கவனம் இருக்காது. சோசியல் மீடியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டு நிறைய உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் இருக்கும். அம்மா அப்பா சொன்னால் கசப்பாக தான் இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த காதல் விஷயத்துக்குள்ளே நீங்கள் இறங்காமல் இருங்க. இது 22 வயசுக்குள்ளக்கூடிய பையனும் பொண்ணும் இந்த 2026 காதலை பற்றி நினைக்காதீங்க. காதல் வந்து எந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற விஷயந்தான். பட் 2026 மீனராசிக்காரங்க பைசங்களும் பொண்ணுங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது எச்சரிக்கை பதிவும் கூட. ஏன்னா 12 வந்து பார்த்திங்கன்னா ராகு, சனி பகவான் ஜென்மத்தில், 6ல் கேது, 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அவங்க ராசியே வந்து ராசிநாதர் பார்த்தாலும் கூட தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும். அதனால் 2026 உங்களுக்கு காதலே வேண்டாங்கிறது ஆணித்தரமான கருத்து. கவனமாக இருங்க, எச்சரிக்கையும் கூட. வாழ்த்துகள். ஸோ ஓவராலாக இந்த 2026 வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு யாருக்கெல்லாம் லவ் செட் ஆகும், யாருக்கெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகும், யாரெல்லாம் லவ்வில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப துல்லியமாக சுவாரஸ்யமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது. அது எல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.